ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த விஷயத்த வந்து இந்த அரசு வந்து ரொம்ப கவனத்தோட இருக்குது மக்கள் மேல. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க வந்து ஒரு பொல்யூஷன் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தால புற்றுநோய்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் சொல்லி அவங்கள வந்து அரசு வந்து ஹைதராபாத்துக்கு அனுப்புறாங்க. பட் அங்க போய் அவங்க விசாரிக்கும் போது அவங்க சொல்ற கருத்தின்படி இவங்க கேட்கறாங்க, கொஞ்சம் சாம்பிள் எங்களுக்கு கொடுங்க. நீங்க ஒரு நாளைக்கு 4 முறை நாங்க சாம்பிள் எடுக்கிறேன்ற அக்கறையோட சொல்றீங்கல்ல, அந்த சாம்பிள் ஒரு 3 மாசம் எங்களுக்கு கொடுங்க, அதோட லிஸ்ட்லாம் பார்க்கணும். ஏன்னா பாதிக்கப்பட போறது நாங்க. அதனால நீங்க அதை கொடுங்கன்னா அதை கொடுக்க மறுத்துடுறாங்க. இப்போ அதனால சந்தேகத்தின் பேர்ல இப்ப இவ்வளவு பேர் ஒரு 150 கிலோவை எரிக்கும் போதே அவ்வளவு விஷயம் வருதுன்னா 1500 கிலோ எரிக்கும் போது எவ்வளவு பெரிய விஷயம் வரும். அது இங்க இருக்கிற எளிய மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. அது வந்து எங்கள் ஆபத்துக்குள்ளாக்குமே. அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அதை பற்றிய அதெல்லாம் இல்லாமலே நீங்க பவரை உற்பத்தி பண்ணலாமே. இல்லை இது குப்பையை ஒழிக்கிறதுக்காக மட்டுமா, இல்லை குப்பையின் வழியே நீங்க பவரை உருவாக்கணுமா? எங்களுக்கு ஒரு முழுமையான வெள்ளை அறிக்கைன்னு தரணும். இந்த அரசு வந்து கவனத்தோட எங்களால் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலுக்காக தான் இந்த மனித சங்கிலி நடக்கும். நீங்க எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்களா, அவங்க அதிகாரம் வந்து ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாம், ஈஸியா சுரண்டிடலான்ற ஒரு இந்த இந்திய சமூகத்தினுடைய அது துயரம் மட்டும் இல்லை, அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய துயரம் தான் அது. ஆனா இங்க வடசென்னை மக்கள் ஏற்கனவே சீரழிஞ்சு போயிருக்குது. இங்க சரியான பாதைகள்ல சரியான வளர்ச்சி போக்குக்காக அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்குது. அதே நேரத்துல இந்த மாதிரி விஷமத்தனமான சில வேலைகள்லாம் இருக்குது. அதை வந்து வடசென்னையை தான் தேர்ந்தெடுக்கணுமா? அப்ப வடசென்னையை தான் வந்து குப்பையை கொட்டுறதுக்கு இடமா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது நாங்க அரசாங்கத்தாண்ட ஒரு நியாயமான முறையில ஒரு கோரிக்கை. ஏன்னா இந்த அரசு செய்யணும்னு நாங்க நம்புறோம். ஸ்டாலின் அரசு வந்து இதை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு மேல நீங்க நியாயமா இது நடக்கும், இது மாதிரி விஷம்லாம் வராது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னா அது முழுமையான வெளிப்படையான ஒரு வெள்ளை அறிக்கை எங்களுக்கு கொடுங்க. சமூக ஆர்வலர்கள் உட்பட்ட இல்ல கண்துடைப்பு மாதிரி ஹைதராபாத்துக்கு அனுப்பி அங்க போயிட்டு நாங்க ஒண்ணு கேட்க அவன் ஒண்ணு பதில் சொல்ல, நாங்க எங்களுக்கு ஒரு ஆதாரங்களை கேட்டா தரமாட்டாங்க. சும்மா ஒரு பார்வையாளர்கள் போய் ஹோட்டல்ல தங்கி பார்த்துட்டு வர்றதுலாம் இல்லை. உண்மையாவே எங்களுக்கு தெரியணும் இந்த மக்களுக்கு வந்து இது பாதிப்பு உண்டாக்குமா உண்டாக்காதா, இல்ல இவங்க சொல்றதெல்லாம் சரியா, அது இன்னும் தீர்மானகரமா அரசு தன் பக்கத்துல ஒரு விளக்கத்தை தரணும். சும்மா போற போக்குல சும்மா பேட்டியில வந்து மேயர் இன்னைக்கு பேசுறது நான் கூட பார்த்தேன். அதெல்லாம் வராது, இது குப்பையை ஒழிக்கிறதுக்காக தான், அது ஒரு 40 வருஷமா இருக்குது, ஏற்கனவே நிலத்தடி நீர் மாசுபடுது எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாசம் மேலும் வந்து இந்த புகை வழியா கூடுதலான அது எரிக்கும் போது அது வேற சில விஷமான தனிமங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப அதையெல்லாம் எப்படி ஃபில்டர் பண்ண போறீங்க? எங்களுக்கு ஒரு முழுமையான வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் இப்போ நாங்க இதுல மனித சங்கிலியா செயல்பட. நன்றி சார்.